நான் இருக்கிறது நங்கநல்லூர். இங்கே வந்து மழை சமயத்தில் வந்து சப்வே, தில்லைகங்கை நகர் சப்வே, பழவந்தாங்க சப்வே எல்லாம் ஃபுல் க்ளோஸ்டு. நாங்கள் வெளியும் கூட எங்களால் போக முடியாத மாதிரி சுற்றி ஒரே ஒரு வழி ஜெயின் கேட் வழியாக. அங்கே பயங்கர டிராஃபிக் ஜாம். அது போகிறவங்க காலையில் கிளம்புனோம்னா போரூர்லேருந்து இங்கே வீட்டுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுது. 7 மணி 8 மணி ஆகிடுது. அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம், பயங்கரமான டிராஃபிக் ஜாம். இந்த ரோட்டில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியெல்லாம். இந்த டிராஃபிக் ஜாம் இவ்வளோ ஒரு பாவம் எங்கெங்கேயோ இருந்து வந்துட்டு எப்படி போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. வழி கேட்குறாங்க எங்ககிட்ட வந்துட்டு. நாங்கள் இப்படி போனால் கிண்டிக்கு போயிடுவோமா, ஏன்னா சப்வே போய் அப்படி பழகிடுச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு வழி தெரியாதனால இங்கே வந்து கேட்கும்போது புதுசாக இருக்குது, எப்படி போகிறது என்னன்னு தெரியாதனால ரொம்ப பாவம் இந்த தடவை மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீடே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மூழ்கிடுச்சு, மணப்பாக்கம். அது மேலே வரைக்கும் அவங்களால வெளியே கரண்ட் இல்லை, வரல. அவங்கள போய் நாங்கள் பார்க்குறதுக்கு கூட எங்களால் முடியல. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து தண்ணியெல்லாம் இங்கே வடிஞ்ச பிறகு தான் நாங்கள் போகவே முடிஞ்சுது. ஃபோன் நெட்வொர்க் இல்லை, அது ஃபோன் பண்ணியும் கேட்க முடியல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கவே முடியல. அதுக்கப்புறம் போகும்போது வழியிலலாம் நான் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு தான் போனேன். அவங்க போகணும் போர்வை கொடுங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்க எனக்கு இந்த ஐடியா தெரியல. இப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாதனால எடுத்துகிட்டு போகலை. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிவி ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் போடுறாங்க, அந்த பாதித்தவங்க பற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்களே. அப்போ ஒரு வயசு பொண்ணு தான் சொல்லிச்சு, இந்த ஒரு போட்டிருக்கிற சுடிதார் மட்டும்தான் இருக்குது, எனக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அழுகும்போது எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எங்கே போய் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. கொண்டு போய் கொடுக்கலாங்கும்போது தேவையில்லாதவங்க அதை வாங்கி திருப்பி வாங்கிக்கிறாங்க, அவங்களே இது பண்ணுறாங்க. அதனால் எங்கே போய் கொடுக்குறதுன்னு யோசிச்சப்போ தான் நியூஸ் 7 சேனலில் அன்பு பாலம் போயிட்டு இருந்தது. சரி இங்கே போய் கொடுத்தா யாராவது ஒருத்தருக்காவது போய் சேருமே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் சரி அங்கே போய் அப்ரோச் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி குழந்தைங்க தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த மழை சமயத்தில் பாத்ரூம் போகிறதா எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். அதனால் நாப்கின்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரி மழை வெள்ளத்தில் வந்து இவ்வளோ ஹெல்ப் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என் பசங்கள்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்ட்டு இருக்கும்போது பார்த்தா எனக்கு கோபமாக வரும். எப்போ பாரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு நோண்டிகிட்டே இருக்கீங்களேடா அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை பசங்க காலேஜ் போகிற பசங்க எல்லாம் அந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லதுக்கும் இது யூஸ் ஆகுது, எது நம்ம யூஸ் பண்ணுறது தான் இருக்குது எல்லா விஷயமும் அப்படிங்கிறது இந்த தடவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி மழை பெஞ்சு ரொம்ப பாதிப்பாக இருந்தது. எங்கள் ஊர் பக்கத்துலலாம் ரொம்ப வெள்ளம் வந்து எல்லாமே மொப்பேடு, இது மாதிரி ஜிகேஎம் காலேஜ், எஸ்எஸ்எம் ரெசிடென்சி, சதானந்தபுரம், ஆலப்பாக்கம் எல்லாம் தண்ணியில் ரொம்ப இதாக இருந்தது. இதனால் மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணுமேனு யோசிச்சுட்டு இருக்கப்போ நியூஸ் 7 சேனலில் வந்து இது மாதிரி அன்னதர்மம் பண்ணுறது பார்த்துட்டு முடிச்சூர் ரோட்டில் வந்து நான் போய் 2-3 நாள் அங்கே தேடி பார்த்தேன். என்னால் இது பண்ண முடியல. மற்ற இடத்துல போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு இங்கே நியூஸ் 7 சேனல் வந்தேன். இங்கே சின்ன பசங்கள்லாம் கூட நல்லா ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து ஒரே குடும்பமாக இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வெளி இடத்துலேருந்தெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. 2வது பையன் திடீர்னு போன வருஷம் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். அது எனக்கு ரொம்ப இழப்பு. ஆனால் அவனை மாதிரி பசங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. முடிச்சூர் ரோட்டுக்கு போய் பார்க்குறம்போது மற்ற இடம் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது வயசு பசங்க தான் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் நிறைய செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் பையன்தான் போயிட்டான், நம்மளுக்கு யாரும் இல்லையே நினச்ச நேரத்தில் இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறச்ச எனக்கு 1000 பிள்ளைங்க கிடச்சாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் நியூஸ் 7 சேனல் வாலண்டரி சர்வீஸ்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அது மூலிமா இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம்.